தமிழ்நாட்டிலேருந்து 17 பேரும், இந்தியாவிலேருந்து கர்நாடகா, ஆந்திரா, மணிப்பூர் உள்பட எல்லா ஸ்டேட்லேருந்து சுமார் 150 பேர் விளையாடு. அதாவது உலக தடகள போட்டி, ஒலிம்பிக் மாதிரி மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக், வேர்ல்டு மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் 2 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கும். இந்த வருஷம் ஸ்வீடனில் கோத்தன்பர்க்கில் நடந்தது. அதுக்காக நாங்கள் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டில் 17 பேர் போனோம். அந்த விளையாட்டுகளில் வந்து ஐரோப்பா, அமெரிக்கா இன்னும் நிறைய ஆட்கள் வருவாங்க. ஆசியன் மேட்ச்சில் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கனால நான் சுலபமாக ஜெயிச்சு 17 மெடல் வாங்கியிருக்கேன் 3 ஆசியன் மேட்ச்சில். அதே நேரத்தில் இந்த வேர்ல்டு மேட்ச்சில் 160 நாடுகள் வரும். அதில் வந்து 2015 ஃப்ரான்ஸில் 12வது ரேங்க் தான் வர முடிஞ்சுது. அவ்வளோ கடுமையான போட்டி. அதனால என்ன, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். 2015 ஸ்பெயினில் நடந்தது. அதில் 7வது ரேங்க் வந்தேன். ஸ்ட்ராங்காக இருக்கும் போதெல்லாம் 7வது ரேங்க் வந்தேன். இப்போ எனக்கு வந்து ஒரு பேக் பெயின் இருக்குது. அதனால் ரொம்ப ஒரு சிரமத்தில் தான் இந்த இதுக்கு போனேன். இருந்தாலும் கட்டாயம் உலக தடகளத்தில் மெடல் வாங்கணும். விருதுநகர் மாவட்டத்தில் நீங்கள் ஒரு ஆள் தான்? ஆமாம், விருதுநகர் மாவட்டத்தில் நான் ஒருத்தன் தான் போனேன். அதனால் கட்டாயம் மெடல் வாங்கணும் அப்படிங்கிறதுல போனேன். அதாவது எண்ணியாங்க எழுதுவ எண்ணியார் திண்ணியராக பரின். நம்ம ஸ்ட்ராங்காக நினச்சிட்டோம்னா கட்டாயம் நடக்கும்னு வள்ளுவரே சொல்கிறாரு. அப்போ ஏதாவது நம்ம மெடல் வாங்கிடணும், WMA வேர்ல்டு மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக்ஸ் வாங்கிடணும்னு போனோம். முதல் போட்டி ஸ்டீப்பிள் சேஸுங்கிறது 76 சென்டிமீட்டர் உயரத்தில் மரக்கட்டை இருக்கும். அந்த கட்டை ஸ்ட்ராங்காக இருக்கும். அடல்ஸ் மாதிரி சின்னதாக இருக்காது. அந்த கட்டையை தாண்டி எப்படி வேணாலும் போகலாம். கட்டையை தொடலாம், உட்காரலாம், தவலாம். அதனால் அந்த கட்டையை தாண்டி தண்ணி 2 அடி ஆழம் இருக்கும், அதில் 1.5 அடி ஆழம் இருக்கும். தண்ணிக்குள்ளே குதித்து அந்த 45 டிகிரியில் உயரம் ஏறி வரணும். அப்போ அது வந்து கஷ்டமானது. இந்த கஷ்டமானதில் நிறைய பேர் வரமாட்டாங்க. எது கஷ்டமோ அதைத்தான் செய்யணும். ராபர்ட் ஃப்ராஸ்ட் செய்கிறாரு, என் வழி தனியே வழிம்பார். அன்யூஸ் ரோலில் போகணும். அப்போ ஸ்டீப்பிள் சேஸில் போட்டாங்க. முதல் நாளே போட்டாங்களே, கீழே வந்து கை கால் இதாகிடுச்சுன்னா அடுத்த போட்டியில் கலந்துக்கணுமே யோசித்தேன். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நண்பர்கள்லாம் சொல்லி தைரியமாக போங்கன்னாங்க. அந்த ஸ்டீப்பிள் சேஸில் போய் அந்த கட்டையில் ஏறி உட்காந்து அதுக்கு முன்னால் 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். காலை தூக்கி பார்த்தேன். 1 அடி கூட தூக்கம் இல்லை. இது வந்து 2.5 அடி உயரம். ஸ்டீப்பிள் சேஸில் உட்காந்து காலை தூக்கி கடவுளை நினைச்சிட்டு தூக்கி ஒரு காலை தூக்கி போட்டால் இன்னொரு காலையும் தூக்கி போடணும். இறைவன் அருளால் 2 காலையும் தூக்கி போட்டேன். இப்படி 5 முறை தண்ணிக்குள்ளே குதிக்கணும். அதே மாதிரி 3 இடத்துல உள்ளது 15 முறை சாதாரண கட்டையில் தவணும். தவி வந்தேன். என்னை விட முன்னால் ஓடி ஒரு இந்தியாக்காரன், அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டார். நான் செகண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். வந்து 2 லேப்ஸ் சுற்ற வேண்டியிருந்துச்சு. மெதுவாக வந்து சுற்றி முடித்து முதல் நாள் இந்தியாவுக்காக வெள்ளி வாங்கி நான் தான். தமிழ்நாட்டில் நம்ம ஸ்போர்ட்ஸில் எவ்வளவோ செய்கிறாங்க, நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, லட்சமாக கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுடைய கண் பார்வை இந்த முதியோர்களுடைய இதுலேயும் கண் பார்வை திரும்பிச்சுன்னா இன்னும் செழித்து எங்களை பார்த்து இளைஞர்கள் ஓட ஆரம்பிச்சுடுவாங்க. நான் இந்த ரத வீதியில் தினம் காலையில் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடுறத பார்த்து என்னை பார்த்து இந்த ஆளே ஓடுறாருல்ல, நாம் ஓடினா என்னன்னு சொல்லி நிறைய பேர் ஓடுறாங்க. அந்த மாதிரி வழிகாட்டுதான் இருக்காங்க. முதியோர்கள் போட்டிக்கு நமது அரசு மேலே உதவி செய்யணும். இந்த ஒலிம்பிக் 4 வருஷத்துக்கு ஒருக்க ஒலிம்பிக்னு போடுறாங்க. அந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு பாராலிம்பிக்னு போடுறாங்க. அதே மாதிரி இது முதியோர் தடகள போட்டிங்கிறத ஒலிம்பிக்கிற வேலை சேர்க்கணும். அதே மாதிரி ஒலிம்பிக் எங்கெங்கே நடக்குதோ, ஃப்ரான்ஸில் இந்த வருஷம் ஒலிம்பிக்கும் பாராலிம்பிக்கும் நடந்துச்சு. அதே ஃப்ரான்ஸில் முதியோர் தடகளமும் நடக்கணும். அப்போ தான் எல்லா ஜனங்களும் தெரியும் எங்கே நாங்கள் போடுறது. அந்த கோத்தன்பர்க்கில் ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்குது. அந்த தமிழ்ச்சங்கம் எங்களுக்கு ஒரு நாள் விருது கொடுத்தாங்க. அந்த தமிழ்ச்சங்கம் நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கே தெரியாதுன்ட்டாங்க. அதனால் இந்த முதியோர் தடகளங்கிறது எல்லாருக்கும் தெரியாமல் வந்ததுன்னா இன்னும் ஆர்வம் வந்து இளைஞர்கள் ஊக்கமாக செஞ்சு உலகத்தில் பெரிய அளவில் வந்து போட்டியில் ஜெயிச்சு தங்கம் வாங்க முடியும்.